வலது பக்க மூளை கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றோம், அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம், நினைவு அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. இந்த நினைவு என்பது சாரி இடது பக்க மூளை, வலதுன்னு சொல்லிட்டேன். இடது பக்க மூளை, இடது பக்க மூளை கான்ஷியஸ், நினைவு, அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஐம்புலன்கள் வேலை பண்ணணும். எது ஐம்புலன்கள்? கண், மூக்கு, காது, வாய், தோல். 1 2 3 4 5 வேலை பண்ணிட்டு இருந்ததுன்னா you are into awareness, you are into conscious. இடது பக்க மூளையும் ஐம்புலன்களும் வெளி உலகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. வலது பக்க மூளை பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா அதனுடைய பதிவேடுகளோடு இணைந்திருக்கிறது. பதிவேடுகள் நீங்கள் செய்த கர்மங்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசைகள். சில பேருக்கு காசு பைத்தியம், சில பேருக்கு பொம்பளை பைத்தியம், சில பேருக்கு சாப்பாட்டு பைத்தியம், சில பேருக்கு ரேசு பைத்தியம். இந்த மாதிரி நிறைய பைத்தியங்கள் சேர்ந்ததுதான் இந்த உலகம். ஒருத்தருக்கு ஏன் பைத்தியம் வேற வேற மாதிரி இருக்கு. உங்க பைத்தியம் எனக்கு இல்லை. இவன் எப்ப பார்த்தாலும் பொம்பளை பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருப்பான். எனக்கு இல்லை, எனக்கு தண்ணி வேணும், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ இன்னொருத்தன் எப்போ கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ம ஜென்மத்தில் நீங்க என்ன பண்ணீங்க அது தொடருது. எப்படி தொடருதுன்னா பதிவேடு இங்க இருக்கு, அதுதான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. மன அழுத்தம் வந்தவனுக்கு இங்க இருக்கிற பதிவேடு வேலை பண்றதுக்கு அதுக்கு மேல இன்னொரு பதிவேடு பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மன அழுத்தம். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அதை உங்களால பண்ண முடியாது. அதை பண்ண முடியாத மாதிரி வேறு ஒரு பதிவேடு, பயம், பீதி, ஆதங்கம் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா பதிக்கப்பட்டிருக்கிறது. மிக பலமான வலது பக்க மூளையின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா எல்லாவற்றையுமே இயக்கக்கூடிய தன்மை பொருந்திய வலிமையான சித்தாவை அடக்குகிறது இந்த மேல் பதிவேடு. உங்க உள் மனதை, சப்கான்சியஸை இயக்க முடியாமல் செய்வதுதான் மன அழுத்தம். ஒரு கண்ட்ரிக்கு 2 பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியுமா? ஒரு கண்ட்ரிக்கு 2 பிரசிடென்ட் இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு 2 கர்த்தா இருக்க முடியுமா? ஒரு பொம்பளைக்கு 2 கணவன் இருக்க முடியுமா? இருக்குது, 50 கணவன் கூட இருக்காங்க. அது வேற. அக்கௌண்டபிள், அன்அக்கௌண்டபிள், லீகல், இல்லீகல், சின்ன வீடு, பெரிய வீடு, அது வேறு. லிட்டிகண்டா, லீகலா நான் சொல்றேன். ஒரு மனசுதான் இருக்க முடியும், ஒண்ணுதான் இயக்க முடியும். ஆனா இங்க 2 இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் ப்ராப்ளம். 2 வேலை பண்ண முடியாது. மனம் குழம்பி போயிடும். மனதினுடைய குழப்பம், அகங்காரம் சித்தாவினுடைய அடிமை. சித்தா சொல்ற பேச்சை கேட்காத மாதிரி பண்ணிடும் மேல இருக்கிற பதிவேடு. அது யார் பேச்சை கேட்கும்? பொண்டாட்டி பேச்சை கேட்குமா? புருஷன் பேச்சை கேட்குமா? அப்பா கடைக்கு போடாங்கிறான், அம்மா கடைக்கு போகாதேங்கிறா. கடைக்கு போனா காலை வெட்டிடுவேங்கிறான் அப்பா. கடைக்கு போகலன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன். ஏதோ சண்டை, வேலையே பண்ண முடியாது. தான் இயக்கம் இயங்காது. லீடிங் ஹேண்ட் ஒருத்தன் தான் இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான் இருப்பான், டெபுட்டி இருப்பான். ஆனா கம்ப்ளீட் இன்சார்ஜ் யாருன்னு கேட்டா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். அதுதான் வலது பக்க மூளை. இங்க நான் தான் அப்படின்னு இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் எந்திரிச்சு நிக்கிறான்.
சீஃப் எக்ஸிகியூட்டிவ் வேலை பண்ண முடியாத மாதிரி டெபுட்டி எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் போட்டு ஆட்டம் காமிக்கிறோம். வைஸ் பிரசிடென்ட் வேலையும் பண்ண முடியாது, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் வேலையும் பண்ண முடியாது. நொந்து போயிடுவோம். நமக்கு வழி தெரியாம இந்த உடலுங்கிறது இயக்கத்தை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு டூல். ரெண்டு பேருமே சண்டை போட்டா உடல் எப்படி இயங்கும்? அதுதான் மன அழுத்தம் வந்தவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, வீக் ஆயிடுவாங்க. மூளை வேலை பண்ணி டயர்ட் ஆயிடுது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஜென்ரலா சொல்லிட்டேன் உங்களுக்கு.